தொழிலாளர் கட்சி மற்றும் குலசேனா தொழிலாளர் மாநில பொது சங்கம், புதிய வாழ்க்கை கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் இன்னைக்கு மாண்பெரும் கவனம் ஆர்ப்பாட்டம் இங்கே நடக்கிறது. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ வெள்ளக்கல்பட்டியில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அப்புறம் அவங்களுக்கு சாலை ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி இந்த கோரிக்கை வந்து இங்கே வைக்கப்பட்டது. அடிப்படை வசதி கூட அந்த ஊரில் இல்லை. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க. இது வந்து காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம் இல்லை, அவங்களாவே அவங்க தேவைக்காக வந்து போராடுற கூட்டம் தான் இது. ஒவ்வொரு நாள் எம்எல்ஏ வந்து மதிவேணுங்கிறதே இப்போ எலெக்ஷன் டைமில் தான் தெரியுது. அவர் அமைச்சரா இருக்காருன்னு கூட சொல்றாங்க. பட் அமைச்சரா இந்த இதுல என்ன பண்ணாரு அப்படிங்கறது எனக்கு தெரியல. சிஎம் சார் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம், இந்த உங்க டாய்லெட் வசதி கண்டிப்பா இதை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை. ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்கிறாங்க நாமக்கல் இங்க வெள்ளக்கல்பட்டியில. பென்ஷன் தொகையை பத்தி கேக்குறாங்க. 1000 ரூபாய் பென்ஷன் வந்து நீங்க கொடுக்குறீங்க. இந்த காலத்துல 1000 ரூபாங்கிறது உங்களுக்கு போதுமா? நீங்களே சொல்லுங்க. நாங்க ஒண்ணு உங்க பணத்துல சிஎம் சார் உங்களோட பாக்கெட்ல இருந்து பணம் கேட்கல. எங்களுக்கு எங்களோட நலவாரியத்துல பணம் இருக்கு. எங்க மூலியமா நீங்க இன்கம் பாக்குறீங்க. நலவாரியத்துல பணம் இல்லைங்கிறது நீங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்லுங்க. இன்கம் இருக்கு. நலவாரியம் எங்க பணத்தை தான் நாங்க கேட்கிறோம். அது 1000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க. 1000 ரூபாய் பத்தாது, 3000 ரூபாவா கேட்கிறோம். அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. இது எல்லாமே வந்துட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தையோ இந்த கோரிக்கையோ நீங்க வந்துட்டு செவி சாய்க்கல அப்படின்னா தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி வெள்ளக்கல்பட்டியில இந்த கோரிக்கையையும் இந்த நாமகிரிப்பேட்டை மக்களும் மற்ற மாவட்டத்தில் இருக்க அனைத்து குறைகளையும் சேர்த்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி நடைபெறும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம்.